வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் உடுப்பியில் இருக்கிற கிருஷ்ணர் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். பின்னாடி தான் என்ட்ரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த கிருஷ்ணர் கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உடுப்பி வந்தாச்சு. உடுப்பின்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கமாக போகிறோம். இதுதாங்க இந்த உடுப்பி கோயிலுடைய பெரிய பார்க்கிங்கு. இங்கே நீங்கள் காரு, ஜீப்பு, வேன் எல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்படியா போகணும் கோவில்கிட்ட. மேங்களூரில் இருந்து உடுப்பி வரத்துக்கு 60 கிலோமீட்டரு. உடுப்பி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இங்கே வரத்துக்கு 1 கிலோமீட்டரு. உடுப்பி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் இங்கே வரத்துக்கு 3 கிலோமீட்டரு. ஸோ இப்போ நம்ம அப்படியே இந்த வழியாக கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். கிருஷ்ணர் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இந்த கோவிலை கேரளா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இவர் தான் இந்த கோயிலுடைய சிவனு. ஓம் நமச்சிவாய. இங்கே ஐயர்களெல்லாம் சேர்ந்து உட்காந்து பூஜைகள் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே புகை பறந்துட்டுருக்கு. அப்படியே இப்போ நம்ம அப்படியே கோயிலை ஒரு தடவை சுற்றுறோம். இங்கே பாருங்கள், கீழே நிறைய கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே கோயில் ஒரு தடவை சுற்றிடலாம். கோவிலுக்கு வெளியிலேயே 2 பிரம்மாண்டமான தேர் நின்றுட்டுருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம அப்படியே சுற்றுறோம். இந்த கோவிலில் ஒரு கிணறும் இருக்குது. இங்கே பாருங்கள், கிணறுக்குள்ளே தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு லக்கேஜ் ரூம் இருக்குது. நீங்கள் வேணும்னா லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். இதுதாங்க இந்த கிருஷ்ணர் கோயிலுடைய குளம். இந்த குளத்தோட பேர் சந்திர புஷ்கரணி. இந்த குளத்துக்கு நடுவில் கருங்கல் மண்டபம் இருக்குது. இந்த கோவிலில் இருக்கிறவங்க இந்த குளத்தில் குளிக்கலாம். ஆனால் பக்தர்கள் நம்ம குளிக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. இந்த கோவில் மூலஸ்தானத்தில் இருக்கிற கிருஷ்ணருக்கு இன்னி வரைக்கும் இங்கேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுறாங்க. கிருஷ்ணர் சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பாருன்னு பார்க்கறதுக்காக ருக்மணி தேவி தேவ சிற்பியான விஷ்ணுகர்மாவை கூப்பிட்டு கிருஷ்ணர் சின்ன வயசில் இருந்த மாதிரியே ஒரு சிலையை செஞ்சு தருமாறு கேட்குறாங்க. விஷ்ணுகர்மாவும் அதன்படி சாலை கிராமத்தினால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலையை ருக்மணி தேவி கிட்ட கொடுக்குறாரு. ருக்மணி தேவி அதோட அழகுல மயங்கி அதை அவங்க கூடயே வச்சுக்கிட்டு பூஜைகள் செய்கிறாங்க. இப்போ பக்தர்கள் சுவாமியை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்காங்க. நம்மளும் போகிறோம். இப்போ நம்மளால் கோயிலுடைய கோபுரத்தை பார்க்க முடியுது. அப்படியே பார்த்தோன்னா நமக்கு அந்த 2 தேர் தெரியுது. நம்ம சிவன் கோயிலில் இருந்து பார்க்கும் போது தெரிஞ்சது பார்த்தீங்களா, அந்த 2 தேரும் தெரியுது. நம்மளால் 2 தேரையும் ஒரே டைமில் தரிசனம் செய்ய முடியுது. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. இவர் தாங்க இந்த கோயிலுடைய கிருஷ்ணர். இவரை நம்ம தரிசிக்கிறதுக்கு இந்த 9 ஓட்டைகள் வச்ச ஜன்னல் வழியாக தான் தரிசிக்கணும். இந்த கோயிலில் இருக்கிற கிருஷ்ணருக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுறாங்க. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. இப்போ நம்ம ஆஞ்சநேயர் சுவாமியை கும்பிடுறோம். பக்கத்துலேயே இந்த 9 நவகிரக சுவாமி வச்சுருக்காங்க. நம்ம இவங்களையும் கும்பிடுறோம். இந்த கோயிலில் இருக்கிற எல்லா சுவாமிகளையும் நம்ம ஒன்று ஒன்றா கும்பிட்டுட்டே வரோம். விசேஷமான நாட்களில் இந்த கோவில் ரொம்ப ஜனமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நார்மல் டைமில் தான் வந்திருக்கோம், அதனால் ஜனம் இல்லை. வே டு அன்னப்பிரசாதம். நீங்கள் அன்னப்பிரசாதம் சாப்பிட்றீங்கன்னா இப்படி தான் போகணும். இங்கே ஒரு பெரிய உண்டியல் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா காணிக்கை செலுத்தலாம். இதோ பாருங்கள், இங்கே தான் இருக்குது உண்டியல். இந்த கோவிலை ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க. மேலே கூட ஃபேனெல்லாம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். ராமநவமி, தீபாவளி இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற விளக்கையும் ஏற்றுறாங்க.
இந்த கோவிலில் இருக்கிற கிருஷ்ணர் ஃபஸ்ட்டு ருக்மணி தேவியால் பூஜிக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனரும் இந்த கிருஷ்ணரை பூஜைகள் பண்ணியிருக்காரு. இந்த கோவிலுடைய டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா விடிகாலையில் 4:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதோடு நைட்டு 9:30 மணிக்கு தாங்க க்ளோஸு. நீங்கள் இந்த கோவிலில் அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல தாங்க வந்து காசு கட்டணும். இப்போ கூட சில பேர் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த கோவிலுக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இங்கே அன்னதானத்துக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரத்தை தாங்க இவங்க பயன்படுத்துகிறாங்க. அன்னதானத்துடைய டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா 11:30 மணியில் இருந்து 2 மணி வரைக்கும் இங்கே அன்னதானம் நடக்குது. அதே மாதிரி நைட்டு 8 மணியில் இருந்து 9:30 மணி வரைக்கும் இங்கே அன்னதானம் நடந்துட்டுருக்கு. இங்கே கோவிலுக்குள்ளேயே கோமாதாலாம் இருக்கான். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ளே தான் போக போகிறோம். ஸ்டார்டிங்லேயே கிருஷ்ணரும் கோமாதாவும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். மக்கள் எல்லாரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்மளும் அப்படியே உள்ளே போகிறோம். ஸ்டார்டிங்லேயே நம்மளால் ஒரு வெள்ளை கலர் பசுமாடை பார்க்க முடியுது. இதை நல்லா கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த பக்கம் புல் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே நிறைய கோமாதா இருக்குது, உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பசுமாடு பாருங்கள். இதுக்கு மேலே ஃபேனெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுங்களை நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சுற்றி பார்க்குறோம். நிறைய கோமாதா இருக்குது. நீங்கள் வேணும்னா இதுங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். வாழைப்பழம் அந்த மாதிரி. இங்கே பாருங்க, நம்மளால் கன்று குட்டிங்கெல்லாம் பார்க்க முடியுது. நல்லா தலையை ஆட்டி ஆட்டி சாப்பிட்டுட்ருக்கு. அது சாப்பிட்றதுக்கு பூசணிக்காய் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. கீழே பாருங்க, நிறைய கன்று குட்டி தூங்கிட்டு இருக்கு. அப்படியே மேலே பார்த்தோன்னா இங்கேயும் ஃபேனெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்க கீழே. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு வாங்க. இங்கே இருக்கிற கிருஷ்ணர் ஒரு கையில் மத்தம் இன்னொரு கையில் வெண்ணையும் வச்சுட்டு நமக்கு ரொம்ப அழகாக காட்சி தராரு. அதுவும் மேற்கு பார்த்த கிருஷ்ணரை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உள்ளேயே பிரசாதமும் விற்கிறாங்க. 20 ரூபாய். இப்போ நம்ம வாங்கியாச்சு. கையில் கொட்டி சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம அப்படியே கையில் கொட்டுறோம். பவுட்ரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாயில் போட்டு. நல்லா இருக்குங்க. இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலை சுற்றி நிறைய மடங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக ஒரு 8 மடங்கள் சொல்கிறாங்க. இங்கே இந்த ஊர் பொரி வித்துட்ருக்காங்க. நம்ம இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அவர் கூட கை காட்டுறாரு பாருங்க. ஸோ இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆலில் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரத்துக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.